ஹே வாட்ஸ்அப் கைஸ், உண்மையான வில்வி நாயகனான நம்ம சூப்பர்மேனோட ஃபைனல் ட்ரெய்லர் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. முன்னாடி விட்ட 2 ட்ரெய்லருமே ஒரு டீசர் மாதிரி தான் இருந்துச்சு. பட் இதான் மெயின் ட்ரெய்லர் மாதிரி இருக்குது. பட் ஸ்பாய்லர் பண்ணல, நம்ம ஜேம்ஸ் கன் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் தவிர்த்திருக்காரு. ஸோ இந்த ட்ரெய்லர் என்ன காமிச்சிக்க பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓப்பனிங்கே பில்டிங் ஃபுல்லாக கிராஷ் ஆகுது. எல்லா அந்த பில்டிங்குமே WFTமே அப்படி ஒன்று கிராஷ் ஆகுது. நம்ம சூப்பர்மேன் அப்போ மக்களை ஹெல்ப் பண்ண போகிறாரு. அதை பார்த்துட்டு சூப்பர்மேன் மொத்த பாடியுமே போட்டு அந்த பில்டிங்கை பிடிக்கிறாரு. ஸோ அவர் 2 கையும் மேலே வச்சுட்டு காலை கீழே வச்சு பிடிக்கல, மொத்த உடம்புமே ஃபுல் பாடி வெயிட்டையும் போட்டு தான் பிடிக்கிறாரு. ஸ்டில் நம்ம சூப்பரான ஒரு பில்லியர் லெவல் தான். இப்போ தான் அவர் கற்றுட்டு இருக்காரு. இப்போ தான் அவர் சூப்பராக ஆயிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் தான் அவர் அட்டென்ட் பண்ண நினைக்கிறேன். ஸோ பார்த்துருப்பீங்க, அவர் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு அமைக்கப்பட்டு கஷ்டப்படுறாரு. ஸோ சூப்பர் ஸ்டில் அட் பில்லியர் லெவல். அண்ட் நம்ம சொல்கிறாரு, சூப்பர்மேன் தான் பர்ஃபெக்ட் பீயிங் அந்த உலகத்தில், அதை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் நட்டுறாரு, யாரெல்லாம் சூப்பர்மேன் கிட்ட சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அந்த ரிப்போர்ட்டர் லூயிஸ் லைன், அவங்க அம்மா அப்பா வளர்த்தவங்க அப்படின்னு எல்லாருமே கொல்லுவேன் அப்படின்னு நம்ம லெக்ஸ் ஒரு சேடஸ்ட் போய் பேசுகிறாரு. ஸோ பயங்கரமான ஒரு வில்லத்தனமாக பேசுகிறாரு. இதான் லெக்ஸ் கேரக்டர் ஆக்சுவலி காமிக்கில் இருப்பார். ஸோ அப்படியே காமிக் கேரக்டர் அப்படி ஊர்ச்சமே இருக்கு. நம்ம லெக்ஸை பார்க்கும்போது லெக்ஸை இப்படி காமிச்சாங்கன்னா உண்மையிலே ஒரு பெஸ்ட் வில்லனாக இருப்பார். அதுக்கப்புறம் லெக்ஸ் ஃபார்ட்ரஸ் ஆஃப் சல்யூட்டுக்கு போகிறாரு. லெக்ஸ் உள்ளே போன டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ டோர் எப்போவுமே சூப்பர்மேன் டிவியை அனலைஸ் பண்ணி மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் ஒரு ட்யூட்டோரியல் இருக்கிறதா மட்டும்தான் இந்த டோர் ஓப்பன் ஆகும். ஸோ பாஸ்ட் நம்ம லெக்ஸ் அல்ட்ராமேனை யூஸ் பண்ணி இந்த ஃபார்ட்ரஸ் ஆஃப் சல்யூட் ஓப்பன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா கிட்ட நின்னோடனே அப்படியே அது ஓப்பன் ஆகுது. ஸோ நிச்சயமாக நம்ம அல்ட்ராமேன் ஒரு கிரிப்டனைட் இருக்கலாம். ஸோ லெக்ஸ் இதுக்கப்புறம் தான் உள்ளே போய் இந்த ஃபார்ட்ரஸ் ஆஃப் சல்யூட்டில் தான் கிரிப்டனைட் அண்ட் சூப்பர்மேன் யார், எங்கேருந்து வந்திருக்காரு எல்லா விஷயமும் அவர் இதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பர்மேன் ஏரியாவில் கூட அவர் இங்கே தான் தெரிய வந்திருக்கணும். அண்ட் டெய்ல் பிளான் காமிச்சிருக்காங்க. டெய்ல் பிளான் எக்ஸாக்டாக காமிக் அக்யூட்டாக இருக்குது. அந்த லோகோ அந்த மொத்த சிஸ்டம் செம்மையாக இருக்குது. ஸோ ஜேம்ஸ் கன் எப்போவுமே காமிக் அக்யூட்டாக இருப்பார், காமிச்சிட்டாரு. அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம லெக்ஸ் பேசிட்டு இருக்க வகையில் அவருக்கு முன்னாடி ஒரு ஸ்டாச்சு இருக்குது. இது ஸ்டாச்சுமே எனக்கு தெரியுது. பட் எல்லாம் சொல்கிறீங்க இந்த ஏதோ ஒரு ஷிப்பை புல் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஸோ பாசிபிளி ஏதோ ஒரு ஷிப்பை அவர் புல் பண்ணிட்டு இருக்க அந்த ஸ்டாச்சு, அதாவது ஒரு ஸ்டாச்சுவாக இருக்கலாம், ஏதோ ஒரு க்ரீச்சராக இருக்கலாம், பட் தெரியல. பட் ஏதோ ஒரு பெரிய விஷயங்கள் இந்த ஷிப்பை மொத்தமாக எழுத்துட்டு இருக்கு. அண்ட் நம்ம சூப்பர்மேன் விசஸ் கைடு ஃபைட் அவங்க எலாபரேட்டாக காமிச்சிருக்காங்க. உண்மையிலே செம்ம க்ளீன் லுக்கிங்காக இருக்குது. அப்படி பட்டர் மாதிரி அந்த முதல் சீசனே காமிக்கப்பட்டிருக்கு. நம்ம சூப்பர் அழகாக ஃப்ளை பண்ணுறாரு, செம்மையாக காமிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, நிறைய ஈஸ்டர் இருக்கும். அந்த கீழே பார்த்துருப்பீங்க போர்டில் பிக் பெல்லி பர்கர் போடப்பட்டிருக்கும். இது DC காமிக்ஸ் ஒரு ஃபேமஸான ஸ்டோர். அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸில் ஒரு ரிப்போர்ட்டர் இருப்பார், பார்த்துருப்பீங்க. இதே ரிப்போர்ட்டர் தான் கிரீச்சர்ஸ் ஆஃப் கமாண்டோஸ் அந்த சீஸில் வந்த ரிப்போர்ட்டரும் சேமா. இதை அவங்க ஆப்ஷனில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த ரிப்போர்ட்டர் அண்ட் கிரீச்சர் ஆஃப் கமாண்டோஸ் அந்த ரிப்போர்ட்டர் ரெண்டுமே சேம் ஆக்டர் தான். ஸோ நீங்கள் அனிமேஷன் ஒதுக்காதீங்க, அதுவுமே ஒரு முக்கியமான ஷோ தான். அண்ட் சூப்பர் தெளிவித்த தப்பிக்கும் போது பார்த்துருப்பீங்க, பின்னாடி பார்த்துருப்பீங்க நம்ம லாட்டெக்கோட கம்பெனி காமிக்கப்பட்டிருக்கோம். நம்ம மேக்ஸோட கம்பெனி. இதே இந்த லாட்டெக்கை நீங்கள் அந்த மிகப்பெரிய ஸ்டேடியம் ஃபைட்லேயே பார்த்துருப்பீங்க, அங்கேயுமே லாட்டெக் காமிக்கப்பட்டிருக்கும். நம்ம லூயிஸ் யூஸ் பண்ணுற அந்த டெக்னாலஜியுமே லாட்டெக் தான். ஸோ லாட்டெக் இந்த யூனிவர்ஸில் ஒரு மிகப்பெரிய கம்பெனியாக இருக்கலாம். மொத்த டெக்னாலஜி கம்பெனியில் லாட்டெக் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் ஒரு அண்டர்கிரவுண்ட் டனலில் நம்ம அல்ட்ராமேனுக்கும் சூப்பராக ஒரு மிகப்பெரிய ஃபைட்டே வருது, செம்மையாக இருக்குது. நான் எப்படி சொல்கிறேன் கேட்குறீங்க, அல்ட்ராமேனு நீங்கள் பார்த்துட்டு கீழே அந்த மாஸ்க் வந்து கிடக்குது. அந்த மாஸ்க்கை உடச்சிக்க நினைக்கிறேன். கீழே நீங்கள் அல்ட்ராமேன் மாஸ்க்கை பார்க்கலாம். ஆனால் இவர் பார்க்க பக்கி மாதிரி இருக்கார். அவர் வாயில் மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு ஒரு அதிகமான லாங்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பக்கி மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாம் சொல்ல என்ன ரூமர்னா, இவர் ஈவில் சூப்பர்மேன் சொல்கிறீங்க, அதான் கன்ஃபார்மாக இருக்க போகுது. ஆனால் எல்லாரும் இன்னொரு ரூமும் சொல்கிறாங்க, இந்த கேரக்டர் ஹென்ரி கேவலாம். நம்ம ஜேம்ஸ் கன் ஒரு சர்ப்ரைஸான கேமியா வச்சுருக்காங்கன்னா இந்த கேரக்டரை ஹென்ரி கேவில் காமிக்க போகிறாங்களாம். உண்மையில காமிச்சா படம் பட்டாசாக இருக்கும். பிகாஸ் ஹென்ரி கேவலும் இந்த ஈவலாக தான் மாற்றணும் அப்படின்னு நம்ம ஸ்னைட்டுக்கு ஒரு பிளான் இருந்துச்சு. அந்த 2 யூனிட்ஸ்மே அவர் கனெக்ட் பண்ணலாம். அப்படி காமிச்சா உண்மையிலே செம்ம சர்ப்ரைஸாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இந்த டீசர் ட்ரெய்லர் எல்லாத்துலேயுமே நம்ம அல்ட்ராமேன் மூஞ்சியை முறைச்சிருப்பாங்க. இந்த ட்ரெய்லர் கூட அவர் மூஞ்சி ஃபுல்லாக பிளர் பண்ணியிருப்பாங்க, காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ பாசிபிளி இது மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஆக்டராக இருக்கலாம். ஹென்ரி கேவலாக இருந்தால் உண்மையிலே வேற காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் இதே கேட்டோட தான் அவர் கீழே ஃபைட் பண்ணுறாரு. ஒரு மிகப்பெரிய இந்த கம்புமே எடுத்து அப்படி தலையிலேயே வைக்கிறாரு. பார்த்துட்டு சூப்பர்மேனுக்கும் அல்ட்ராமேன் ஃபைட்டு வருது. ஸோ இவங்களுக்குள்ள அதிகமான ஃபைட் இருக்கலாம்.
அண்ட் மெட்ரோபாலிஸ் 2ஆக பிரியுது. அப்படியே மொத்த மெட்ரோபாலிஸ் 2ஆக பொழக்கிறாங்க. நம்ம போன வீடியோலையுமே கெஸ் பண்ணியிருந்தோம், நம்ம லெக்ஸ் வந்து ஏதோ ஸ்பேஸ் போயிட்டு இருக்காருன்னு. பிகாஸ் லெக்ஸ் வந்து எக்கச்சக்கமான பாக்கெட் டைமென்ஷன் உருவாக்கலாம். ஸோ மெட்ரோபாலிஸ் கீழே ஒரு மிகப்பெரிய பாக்கெட் டைமென்ஷன் அவர் உருவாக்கி வச்சிருக்கலாம். நம்ம சூப்பராக அடைச்சி வச்ச இடம் அண்ட் அந்த கியூப்லாம் காமிக்கப்பட்டிருக்கும். அந்த எல்லா இடமே மெட்ரோபாலிஸ் அண்டர் கிரவுண்ட் நடந்து காமிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ லெக்ஸ் வந்து யாருக்கும் தெரியாமல் அண்டர் கிரவுண்டில் ஒரு மிகப்பெரிய டைமென்ஷன் உருவாக்கியிருக்கலாம். ஸோ அது வந்து மிஸ் மேட்ச் ஆகி ஒரு மிகப்பெரிய ரிஃப்ட் ஓப்பன் ஆகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ பாசிபிளி இது கன்ஃபார்ம் லெக்ஸோட சம்மந்தப்பட்டிருக்கு. அண்ட் அப்புறம் நீங்கள் சூப்பர்மேன் கிரிப்டோ நம்ம லெக்ஸ்காவை போட்டு தம்சம் பண்ணுறாங்க. ஒரு கேரக்டராக பல்லுலேயே அடித்து வாயிலே அடித்து அந்த பல்லாம் வந்து கேமராமேல பட்டு தெரிக்குது. ஸோ நம்ம ஜேம்ஸ் கன் ஃபோட்டோலேயே பிரேக் பண்ணிட்டாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி பார்த்துருப்பீங்க, நம்ம சூப்பர்மேன் கண்ணில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் டிண்ட் இருக்கும். இது ஒரு கருவிலையுமே காமிக்கப்பட்டிருக்கும், தூங்காத மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் சொல்கிறீங்கன்னா இந்த டெய்லியே பார்த்துருப்பீங்க, சூப்பர்மேன் லேசர் மூலியமாக இதுக்கு எல்லா லெக்ஸ் காப்பையும் அடிச்சிருப்பாரு. எஸ்பெஷலி ரோபோட்ஸாக இருக்கான்னு நினைக்கிறேன். எல்லாம் அந்த லெக்ஸ் காப்பமே அவர் தும்சம் பண்ணியிருப்பாரு. இதனால தான் அவருக்கு அந்த கண்ணில் கருவிலை வந்திருக்காமனு சொல்கிறாங்க. ஸோ பாசிபிளி இந்த லேசர் எஃபெக்ட் ஆகலாம், அவருக்கு அந்த கருவிலை உருவாகிருக்கலாம். பட் சூப்பர் அப்படி வீக்கான ஆகலாம். ஒரு சில வீமுக்கு அவருக்கு வந்து இந்த மாதிரி கருவிலை உருவாகும். இது பார்க்கறதுனால தான் இருக்குது. பட் நம்ம சூப்பராக வீக் பண்ணுறவே காமிக்கப்பட்டிருக்கு. பட் தெரியல, எல்லாம் சொல்கிறது லேசர் யூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம சூப்பருக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வருதுன்னு ப்ராபபிளி இருக்கலாம். அண்ட் ஒரு சப்ஸ்டியூஷன் ஷாட் நம்ம மெட்டமார்ஃப் நம்ம சூப்பர்மேனை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. பட் நீங்கள் சூப்பர்மேன் கையில் பார்த்துருப்பீங்க, ஒரு பேபி வச்சிருக்காரு. இந்த பேபி பேர் வந்து பேபி ஜோய். இது நம்ம மெட்டமார்ஃபோட பையன். காமிக்கு கூட பவர்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம அப்பா அம்மா தன்னோட உடம்பு மாற்றிக்க முடியாது. மற்ற வந்து எந்த பொருளை வேணாலும் மற்ற எலமெண்ட்டை மாற்ற முடியும். அப்படி காமிச்சிருப்ப காமிக்கல. ஸோ பாசிட்டிவ் லெக்ஸ் வந்து மெட்டமார்ஃபோட பையனை கடத்தி வச்சுக்கிட்டு மெட்டமார்ஃபை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அப்படிதான் காமிக்கப்பட நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ மெட்டமார்ஃப் பையனை கடத்தி வச்சுக்கிட்டு மெட்டமார்ஃபை கண்ட்ரோல் பண்ணுறமே நம்ம லெக்ஸை காமிக்கலாம். லெக்ஸ் ஒரு குடும்பம்லாம் இருப்பானோ, குழந்தையெல்லாம் கடத்தி மிரட்டுறான். நிச்சயம் லெக்ஸ் இந்த மொத்த மூவிலையுமே ஒரு பயங்கரமான மனசாட்சியில் ஒரு வில்ல காமிக்கப்பட நினைக்கிறேன். உண்மையாலுமே காமிக்கப்பட்டிருக்கும். பிகாஸ் லெக்ஸ் வந்து சூப்பர்மேனை அழிக்க அவர் எந்த எக்ஸ்டெண்டுக்கும் போவார், எந்த எல்லைக்கும் போவார். அதான் நம்ம லெக்ஸ். ஸோ அதை மாதிரி காமிச்சா உண்மையிலே படமும் தெரியா இருக்கும். அண்ட் நம்ம மிஸ்டர் டெர்ஃபிக் சொல்கிறாரு, அங்கடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம சூப்பர்மேனை கேட்க, நானா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சூப்பர்மேன் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஒரு மிகப்பெரிய ரிஃப்ட் ஓப்பன் ஆகுது. அது மொத்த ரிஃப்ட்டுமே மொத்த மெட்ரோபாலிஸுமே அப்படியே உள்ள அப்சர்வ் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஜேம்ஸ் கன் முதல் மூவிலேயே மல்டிவர்ஸ் சீரிஸ் பண்ண போகிறாரோ. பிகாஸ் அவர் பீஸ் மேக்கர் டீஸ் பண்ணிட்டாரு, அந்த குவாண்டம் டைமென்ஷனை அவர் டீஸ் பண்ணிட்டாரு. ஸோ பாசிபிள் இந்த படத்தை நீங்கள் மல்டிவர்ஸை பார்க்க போகிறீங்களோ. ஸோ மல்டிவர்ஸ் வர போகிறாங்களோ. பிகாஸ் மிக லிஃப்ட் ஓப்பன் ஆகி மொத்தம் அந்த மெட்ரோபாலிஸை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பாசிபிள் இது ஒரு டைமென்ஷன் போட்டெல்லாம் இருக்கலாம். பாசிபிள் வேறு கேட்டு கூட வரலாம். அண்ட் நம்ம ஜேம்ஸ் கன் எது பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியல. ட்ரெய்லர் உண்மையிலே ஆசமாக இருக்குது. ஏன்னா எக்ஸ்ட்ரா காமிக்கப்பட்டிருக்கு, சில விஷயம் காமிக்கப்பட்டிருக்கு, புது சீன்லாம் ஆட் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக படமும் இப்படி இருந்தால் படம் பயங்கரமாக இருக்கும். ஹைப் இப்போதைக்கு தலைக்கு தொட்டுருச்சு. எப்படா படம் விடுவீங்கன்னு இருக்குது. நிச்சயமாக இதுக்கப்புறம் நம்ம படத்தோட ரிவ்யூ பார்ப்போம். அண்ட் அது வரைக்கும் இந்த வீடியோ வராது, ஏன்னா நம்ம நிறைய பார்த்தாச்சு. நிச்சயமாக படமும் இதே மாதிரி ஆசமாக இருந்தால் ஹேட்ஸ் ஆஃப் ஜேம்ஸ் கன். ஸோ உங்களோட தாத்தா மரத்தில் காம் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிற இந்த திட்டத்தை பற்றி மறக்காமத்தில் காம் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. அது வெறும் ஒரு பட்டன் தொட்டால் உடனே அன்லாக் ஆகிடும். ஸோ அதை பண்ணிவிடுங்க, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களை ஒரு ஆசம் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் பாய்.